பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் பரப்புரை என்பது கடந்த காலங்களில் எவ்வளவு கண்ணியமாகவும் எவ்வளவு அமைதியாகவும் நடந்தது என்பதை நாம் பார்த்திருப்போம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில இடங்களில் சலசலப்புகள் இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட சலசலப்பு இருக்குமானா இருக்காது. ஆனால் இந்த முறை உண்மையிலேயே களத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அமைதியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சில நிறை குறைகளை கருத்தியல் ரீதியாக என்னென்ன மாதிரியான கோளாறுகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்றத நம்ம நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் எவ்வளவு மோசடியான பிரச்சாரம் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னா, ஆதவர்ஜுனா வெள்ளிவாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார். பொதுவாகவே இந்த மாதிரியான தேர்தல் நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, டோர் டு டோர் கேம்பெயினை தான் பிரச்சாரகர்கள் எல்லோருமே சூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வேட்பாளர்கள் எல்லோருமே டோர் டு டோர் போகிறத ரொம்ப முக்கியமான வேலையாக பார்ப்பாங்க. ஏன் டோர் டு டோர் போவாங்கன்னா, டோர் டு டோர் போனால் தான் எல்லா வீட்லேயும் நான் தான் உங்கள் கேண்டிடேட் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதற்காக அதை தான் பிரதானம் கொடுத்து வேலை பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்திற்கு இப்போ சில காட்சிகள் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, டாக்டர் எழிலன் 1000 விளக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் சிட்டிங் எம்எல்ஏ. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் முதன்மையானவர் டாக்டர் எழிலன். டாக்டர் எழிலனுடைய தொகுதியில் மிக நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கிறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ள நீர் வடிகால், கால்வாய் எல்லாவற்றையுமே சீர்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்னு சொல்லப்படுற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை தீர்த்து கொடுத்துருக்கிறாரு. தாமஸ் ரோடு, பெரியபாளையம், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் தீர்த்து கொடுத்துருக்கிறாரு. அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்த பல விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. சென்னையினுடைய டூரிசம் ஹப்பாக அந்த இடம் மாறி இருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி பூங்கான்னு போன மாதம் ஒன்று திறந்தாங்க. அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றில் முக்கியமான ஆளுமைகள் எல்லோருடைய கருத்தாக்கங்களோடு ஒரு பூங்கா ரெடி பண்ணப்பட்டிருக்கு. கலைஞர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருடைய செம்மொழி பூங்காவுக்கு எதிராகவே கலைஞர் பூங்கா அப்படின்னு ஒன்று. அங்கே பல்வேறு வசதிகளோட ஒரு பெரிய ஒரு டூரிசம் அட்ராக்ஷனாக அது மாறி இருக்குது. செம்மொழி பூங்கா பாழ்பட்டு இருந்த இடம் இன்றைக்கு புதுப்பொலிவோடு காட்சி தருகிறது. வள்ளுவர் கோட்டம், நானே நேரடியாக போயிருக்கேன். அந்த வள்ளுவர் கோட்டத்தெல்லாம் ஒரு காலத்தில் கண்ணீர் வரும். அதுவும் குறிப்பாக அந்த 2014 2021 காலகட்டத்தில், நான் 2018 என்னுடைய கல்லூரி இறுதி ஆண்டில் வேலைவாய்ப்புக்காக அப்போ பல்வேறு நிறுவனங்களில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படி ஒரு நிறுவனத்துக்கு நான் வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருந்த போது அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனேன். ஆனால் போன போது அந்த காட்சி உண்மையிலே உள்ளத்தை உருக்கி விட்டதுன்னா அவ்வளவு உருக்கமாக இருந்ததா அப்படின்னா, வள்ளுவர் கோட்டம் அவ்வளவு சிதிலமடைந்து போய் கிடந்தது. அந்த சிதிலமடைந்து போன வள்ளுவர் கோட்டத்தை அப்படி தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தை போய் பார்த்தா இதுதான்டா கிளாசிக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வள்ளுவர் கோட்டத்தை தரம் உயர்த்திருக்கு. இடிஞ்சு போன கட்டடம், ஒழுகிட்டு இருந்த கட்டடம், கீழே எந்நேரமும் ஹேண்ட்லூமுக்கு கண்காட்சிக்கு வாடகைக்கு விடுறது மட்டுமே வேலையா. வள்ளுவர் கோட்டம்னா என்ன, அங்கே ஹேண்ட்லூம் எக்ஸிபிஷன் வருஷம் பூரா நடக்கும். இதை தவிர வேறு ஒன்றுமே வள்ளுவர் கோட்டத்தில் இல்லைன்ற அளவில் இருந்ததை இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தை ஒரு வேர்ல்டு கிளாஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிற அளவுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பராசக்தி படம், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பராசக்தி படத்துக்கு 1960களில் அன்றைய சமுதாயத்தில் இருந்த பல்வேறு விஷயங்களை காட்சிப்படுத்துகிற வகையில், உதாரணத்திற்கு அன்னைக்கு இருந்த டெலிஃபோன் எப்படி இருந்தது, அன்னைக்கு இருந்த தந்தி எப்படி இருந்தது, அன்னைக்கு இருந்த நியூஸ் பேப்பர் எப்படி இருந்தது, அன்னைக்கு இருந்த தெருக்கள் எப்படி இருந்தது, வீடுகள் எப்படி இருந்தது, ஹிந்தி திருப்பி என்ன நிலவரத்தில் இருந்ததுன்ற எல்லாத்தையும் அவங்க காட்சிப்படுத்தி ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனே பண்ணுற அளவுக்கு அற்புதமான இடமாக அந்த இடம் மாறி இருக்கு. இவ்வளவு வேலைகள் செய்திருந்தாலும் கூட அவர் டோர் டு டோர் போய் நிற்கிறார். தினமும் காலையில் 10 மணி 8 மணிக்கு தொடங்குறாரு அப்படின்னா நைட்டு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கார். அவர் வேகத்துக்கு நடக்க முடியாத அளவுக்கு நடக்கிறார். அவர் ஏன் நடக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு வாக்காளரிடமும் தான் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்றத அவருக்கும் தெரியும், அந்த வாக்காளருக்கும் தெரியும். அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியத்தோட தெம்போடு அவர் போய் நிற்கிறார். நீங்கள் பெரம்பூரில் ஆர்டி சேகர் எடுத்துங்க. அவர் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார், அங்கே இருக்கிற அம்மாக்கள்கிட்டையும் அப்பாக்கள்கிட்டையும். அந்த அளவிற்கு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே மக்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்குது.
கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு அவங்கள்ட்ட பக்குவம் இருக்குது, பதில் இருக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே திராவிட இயக்க பகுத்தறிவு இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அவங்க போய் சந்திக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா மாதிரியானவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அவரும் டோர் போனதாக ஒரு சில காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் உழவுது. எத்தனை வீடுகளுக்கு போனார் அவர் அப்படின்ற கணக்கு எடுத்து பார்ப்போம். திமுக காரங்க எத்தனை வீட்டுக்கு போகிறாங்க, அதே தொகுதியில் ஏடிஎம்கேக்காரங்க எத்தனை வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றத கணக்கு எடுத்து பாருங்கள். ஆதவ அர்ஜுனா என்ற நபர் எந்த லட்சணத்தில் தேர்தல் வேலை பார்க்குறாருன்னு. அப்போது களத்தில் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க எதிரில் வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு களத்தில் வலுவாக இருக்கிறவங்க மேடையில் நின்று கண்ணீர் விட்டு ஓட்டு தேத்துறதுக்காக மீடியா பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. உள்ளபடியே களத்தில் போய் ஒர்க் பண்ணுற இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேருக்கும் தெரியாது. ஊடகவியலாளர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க்கிங் எம்எல்ஏ அல்லது ஒரு ஒர்க்கிங் கேண்டிடேட்டை பேட்டி எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதிகாலையில் போகணும், இன்னும் நள்ளிரவில் போகணும், நடுவில் அவங்க நடந்து போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல மைக்கை நீட்டிட முடியுமா, அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. மீடியாக்களை அவங்க பேட்டி கொடுக்கணுன்றத ப்ரையாரிட்டியாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ரோட்டுக்கு ரோடு வீட்டுக்கு வீடு போகிற நேரம். மற்ற நாட்கள்லாம் வீடியோ பேசியாச்சு, இனி வீடு வீடு போய் பேசுகிறது தான் நம்முடைய பலம், அப்போ தான் ஓட்டு வரும் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் மேடையை போட்டு கண்ணீர் விட்டு கதறி ஒரு செட்டப் ட்ராமாவை அரங்கேற்றினா தான் வருன்றது அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு ரோட்டுக்கு போய் வேலை பார்ப்பதற்கு நான் ரொம்ப கடினமான வார்த்தையிலே சொல்கிறேன், வக்கில்லை. இந்த வக்கில்லாத நபர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பாட்டில் வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பேசுகிறார். பாட்டில் வீச்சு நடந்ததா அல்லது உடைந்த பாட்டில் துண்டு அங்கே சிதறியதா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, உடைந்த பாட்டில் துண்டு சிதறியது. அது எப்படி சிதறியது, ஏன் சிதறியது? காவல்துறை அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்களும் தாவேக்காக்காரங்க தான் அப்படின்ற அளவுக்கு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. காவல்துறை அதை விசாரிக்கட்டும். திமுக அரசு தான் காவல்துறையை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றீங்க. திமுக தான் காவல்துறையை கட்டுப்படுத்துதுன்னா, காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திமுக எதற்காக உங்க கூட்டத்தில் கல்ல போட்ட அல்லது கண்ணாடியை போட்ட ஒருத்தரை உடனே போய் கைது பண்ணணும்? அவன் திமுக காரனாக இருந்தால் அவனையும் கைது பண்ணணும். உடனே என்ன கான்ஸ்பிரசி எழுதுவாங்கன்னா, இல்லை திமுக செட்டப் பண்ண ஆட்கள், மாட்டி விடுற ஆட்கள் அப்படின்னு சொல்லி கதையை கிளப்புவான். இது இன்னும் சினிமா கிடையாது, இஷ்டத்துக்கு நீ கதை எழுதுறதுக்கு. இது கலை யதார்த்தம். சினிமா பார்க்குற ரசிகர்களை ஏமாத்துற வேலையை தான் இவனுக்கு செய்யறானுங்க. அதைத்தான் நம்ம நேற்றும் பார்த்தோம். ஆதவ அர்ஜுனாட்ட ஒருத்தர் வீடியோவை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி உடனடியாக அந்த வீடியோ அவங்க கைக்கு வருது? ஆல்ரெடி பேசி வச்சுருந்தாங்களா? ஏன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி வாங்கிட்டு வர்றாங்க. சம்பவம் நடந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அந்த காட்சியை அப்படியே கட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சிசிடிவி ரூம்லேயே நீங்கள் உட்காந்துருந்தீங்களா? நீ 1000 கான்ஸ்பிரசி பேசுகிறேல்ல, உன் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நீ தானே பதில் சொல்லணும். அப்போ எப்படி அவ்வளவு குயிக்காக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க? அப்போ வீடியோ வரும்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கரெக்டாக அதுக்கேற்றாப்புல பேச ஏறுறீங்க. இப்போ வீடியோ வரும்ன்றது முன்னாடியே தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? வீடியோவை கொண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜ்மோகன்கிட்ட காட்டுறாரு. ராஜ்மோகன் பார்த்தோன்னே சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள், கை கொடுக்குறாரு. இதில் வாழ்த்துறதுக்கோ கை கொடுக்குறதுக்கோ என்ன இருக்குது அப்படின்றது புரியலை. ஒருவேளை அவன் உண்மையிலே கொண்டு வந்தது சிசிடிவி காட்சியாக இருந்திருந்தால் ராஜ்மோகன் பதபதப்பால் நின்றுருக்கணும், பா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லுவானா? அப்போ பாட்டில் விட்டு எறியப்பட்டதுக்கான பதபதப்பு உங்கள்கிட்ட இல்லை, மாறாக அதை வைத்து ஒரு பரபரப்பை உருவாக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கின்றது தான் அதில் வெளிப்படையாக தெரிகின்ற செய்தி. இது ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துகிற வேலை. என்ன மாதிரியான ஏமாத்துகிற வேலைன்னா, மக்கள் கலவரத்திற்கு தயாராக வேண்டும் அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனா கொடுக்கின்ற சிக்னல். ஏன் கலவரத்திற்கு தயாராக வேண்டும் அப்படின்னா, அவங்களுக்கு ஜெயிக்கிற நம்பிக்கை இல்லை. வில்லிவாக்கன்றது அண்ணாநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே கார்த்திக் மோகன் பயங்கரமாக வேலை பார்க்குறாரு. களத்தில் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அவங்கெல்லாம் அவ்வளவு களப்பணி ஆற்றுவதில் அனுபவம் உள்ளவர்கள். அவங்க வீடு வீடாக போய் வேலை பார்க்குறாங்க, இவரால் பார்க்க முடியல. அப்போ எப்படியாவது இந்த தொகுதியில் ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்கான தொடக்கமாக இதை செய்கிறார். 1. நம்பர் 2, ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கமே இந்த தேர்தலை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இது போன்ற பொய்யான புகார்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். போலியான குற்றச்சாட்டுகளை வைத்து கான்ஸ்பிரசியை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இது மாதிரியான கான்ஸ்பிரசி எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூகுளில் போய் முசாஃபர் நகர் ரயாட்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். இந்த முசாஃபர் நகர் ரயாட்ஸில்
கிட்டத்தட்ட பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் இஸ்லாமிய பெண்கள், ஒடுக்கப்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். துன்புறுத்திய நபர்கள் மீது இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய கலவரங்க. ஏன் அந்த கலவரம் நடந்தது அப்படின்னா, 2012 ஒரு வீடியோ, 2 இந்து பசங்களை 2 இஸ்லாமியர்கள் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பரவுது. அதற்கு கீழே ஒரு விளக்கம், என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, ஒரு இந்து பெண்ணை இஸ்லாமிய சிறுவர்கள் 2 பேர் சேர்ந்து லவ் ஜிஹாத் பண்ண பார்த்தாங்களாம். அதை இஸ்லாமிய சிறுவர்கள் இப்படி பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்ச இந்து சகோதரர்கள் 2 பேர் அவங்கள்ட்ட போய் நீதி கேட்கும்போது அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு வீடியோ பரப்பிட்டான். பத்தி எரிஞ்சுது, உத்தரப்பிரதேசமே பத்தி எரிஞ்சுது. எங்கெங்கிருந்தோ துப்பாக்கிகள் வெடிக்குது. கொடூரமான கலவரம், நினைத்து பார்க்க முடியாத கலவரம். கிட்டத்தட்ட இன்னொரு குஜராத் கலவரத்தை அரங்கேற்றுவதற்காகத்தான் இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டது. இந்த கலவரம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்த போது தான் தெரிய வந்தது, அந்த 2 சிறுவர்கள் தாக்கி கொண்ட அந்த வீடியோ பாகிஸ்தானில் எடுக்கப்பட்டது. பாகிஸ்தானில் எடுக்கப்பட்ட வீடியோவை உத்தரப்பிரதேசத்தில் போட்டு உத்தரப்பிரதேசத்தில் கலவரமே நடத்தி பாஜக ஆட்சிக்கே வந்துருச்சு. இதே மாதிரியான கலவரத்தை தமிழ்நாட்டில் நடத்த முடியுமானா முடியாது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு நடிகரை இறக்குவது, அந்த நடிகரின் பெயரால் மக்கள் மனதில் அல்லது ஒரு சில ரசிகர்களின் மனதில் இருக்கக்கூடிய வெறிமிகுந்த எண்ணங்களை வெளியில் தூண்டி விடுவது. இது உளவியல் ரீதியாக நீங்கள் எந்த மருத்துவத்தினாலும் கேளுங்க, எந்த அரசியல் விமர்சனத்தினாலும் கேளுங்க, உளவியல் ரீதியாக ஒருவரை வெறியூட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமானது. பாஜக அதைத்தான் செய்கிறது. பரக்கல பிரபாகர் தன்னுடைய புதிய இந்தியா என்னும் கோணம் வரும் புத்தகத்தில் அதை தான் பல முன்னிலையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மனித மனங்களில், இந்திய மனங்களில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய மிருகத்தனமான எண்ணங்களை எல்லாம் தோண்டி எடுத்து வீதியில் உலாவ விட்டு கொண்டிருக்கிறது பாஜகன்னு சொல்கிறார். அப்போ மக்கள் மனதில் இருக்கக்கூடிய வக்கிரமான எண்ணங்களை எல்லாம் தூண்டி விடுவதுதான் இவங்களுடைய வேலையே. பாஜகவினுடைய வேலை அதுதான், தாவேக்காவினுடைய வேலையும் அதுதான். அப்போ இது எல்லாத்தையும் திமுகவின் பெயரில் பழி எழுதி திமுகவை குற்றவாளியாக சித்தரித்து ஒரு மோசடியை அரங்கேற்றி கலவரத்தை தூண்டுவதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த கலவரத்தை தூண்டுற நோக்கம் இருக்கிறதுனால தான் லெட்டரே தப்பு தப்பாக எழுதுறது. ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு ஒன்றிய அமைச்சரவை இருக்குது. அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யாருன்னு நீங்கள் லிஸ்ட் எடுக்கணும்னா அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனாலே தகவல்லாம் இருக்கும். ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் இதிலே இருக்கும். அதில் எதுக்கு லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். விஜய்கிட்டருந்து ஒரு கடிதம் யாருக்கு அப்படின்னா 2 பேருக்கு முக்கியமான நபர்கள் 2 பேருக்கு. ஒன்று, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி அஜய்குமார் பல்லா அப்படின்ற நபருக்கு ஒரு 2. இன்னொரு 2 யாருன்றதை அடுத்து ரிவீல் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு 2 அட்ரஸ் எதுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, விஜய்கிட்டருந்து போயிருக்கிற கடிதம் என்னென்னா, ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் சீரியஸ் லேப்சஸ் இன் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் திரு விஜய், பிரசிடென்ட் ஆஃப் டிவிகே, a Y category protectee during election campaign in the தமிழ்நாடு. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காக யாருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க? அஜய்குமார் பல்லா அப்படின்ற ஹோம் செக்ரட்டரிக்கு. அந்த அஜய்குமார் பல்லான்ற அதிகாரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, அஜய்குமார் பல்லா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். அஜய்குமார் பல்லா இஸ் அ ரிட்டையர்டு இந்தியன் பியூரோக்ராட் சர்விங் as கவர்னர் ஆஃப் மணிப்பூர். மணிப்பூரில் கவர்னராக இருக்கிற ஒருத்தருக்கு, தன்னோட பொறுப்பில் இருந்தே ரிட்டையர் ஆகி போன ஒருத்தருக்கு இவங்க லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அது இல்லை பிரச்சனை. அதை விட சீரியஸான ஒரு பிரச்சனை சொல்கிறேன். என்னன்னா, இந்த லெட்டரில் ஃபஸ்ட்டு 2 அட்ரஸ் யாருன்னா, இப்போ அதை கட் பண்ணி ஜூம் பண்ணுங்கள், டு அமித்ஷா. அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதி விஜய்க்கு பாதுகாப்பு கேட்கிறார்கள். இவங்க தானே சொன்னாங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறது வேஸ்ட்டுன்னு. அதே ஒன்றிய அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு கேட்டு என்னத்துக்காக நீங்கள் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கீங்க? சரி, இப்போது இது பொய்ன்னு வேற சொல்லுவாங்க. டிவிகேலேருந்து பிரிண்ட்டுக்கும் டிவி சேனல்ஸுக்கும் அனுப்புறதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க. அந்த சேனலில் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஏன் இந்த கேவலமான புத்தி, ஏன் இந்த கேவலமான வேலை? அப்போது இங்கே நாங்கள் கலவரத்தை தூண்டுற மாதிரி தூண்டுறோம், லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதுகிறோம், நீங்கள் ஆர்மி இறக்கி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்ற திட்டம் ஆதவ அர்ஜுனாவின் மூலமாக பாஜகவிற்காக
இந்த திட்டம், இந்த டிராமா அரங்கேற்றப்படுகிறது. இதற்கு விஜய் ஒரு கருவின்னா அவர் தெரியாம இல்ல, அவர் தானாகவே முன் அந்த கருவியாக மாறி நிற்கிறார் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். அப்போ விஜய் குறித்து பரவிய செய்தி என்பது, அல்லது போலியான கடிதம் எழுதிவிட்டார்கள் என்று பரவிய செய்தி என்பது பொய் செய்தி அல்ல, அது உண்மை செய்தி. இவர்கள் வேண்டுமென்றே அந்த கடிதத்தை அமித்ஷாவுக்கும் அஜய்குமார் பல்லாவுக்கும் எழுதிவிட்டு நாங்கள் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அப்போ இதன் மூலமாக நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, இவங்களுடைய நோக்கமே கலவரத்தை தூண்டுவதற்கான முகாந்திரங்களை செட் பண்றது. அதுக்கப்புறம் கலவரத்தை தூண்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தாராளமா செய்வாங்க. செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவர்கள் என்பதற்கு இவங்களுடைய கடந்த காலம் இல்ல, பெரம்பூர் கூட்டத்தில் இவங்க ஓடி வர்ற வீடியோ மட்டும் பாருங்க, தாராளமா செய்வாங்க. அதுல துணை நடிகைகளை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் போலியான காட்சிகளை திட்டமிட்டு அரங்கேற்று கரெக்டா ஜூம் போகுது, கரெக்டா அந்த லேடிட்ட கேமரா போகுது. எப்படி? அப்ப திட்டமிட்டு ஒரு விஷயத்தை இவர்களே செய்துவிட்டு கான்ஸ்பிரசியை நிஜமாக அரங்கேற்றுவது இவர்கள் தான். இவர்களுடைய இந்த அரங்கேற்றத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது தாவேகா பத்தின அப்டேட். காங்கிரஸ் கட்சியை பற்றி ஒரு அப்டேட் வந்தது. அதில் நான் பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டேன். நியூஸ் 7ல் மாணிக் தாகூர் அண்ணனோட ஃபோட்டோவை போட்டு ராஜினாமான்னு போட்டேன். ஏங்க எங்க நாடாளுமன்ற தொகுதிங்க, நான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்காரன். எங்க எம்பி ராஜினாமான்னு பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டேன். என்னையா நடக்குது இந்த நாட்டில்? எங்க எம்பியை எப்படியா நீ ராஜினாமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொதிச்சிட்டேன். கீழே பார்த்தா கட்சியின் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாராம். அவ்வளோதானா? நான் ராஜினாமா ஏதோ எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டேன். காங்கிரஸ்லேருந்து வெளியிலேயே போயிட்டாரான்னு நினச்சி. ஏன்னா ஒரு தீவிரமான காங்கிரஸ்காரர். போன வாரம் கூட டெல்லியில் பார்லிமெண்ட்டில் கடுமையான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார். நம்மளும் பல முறை பேசியிருக்கிறோம். அவர் ஏன் ராஜினாமா பண்ணார்? தேர்தல் மேலாண்மை குழுவிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அடுத்து என்ன முடிவு அறிவிக்கிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பேக் டு டிவிகே. டிவிகேவுடைய இந்த கலவர நோக்கத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சியுமே என்னைக்குமே இஸ்லாமிய கட்சிகளை மதவாத கட்சின்னு சொன்னதே கிடையாது. இஸ்லாமிய கட்சிகளை நாம் எப்படி பார்ப்போம்னா, சமத்துவத்திற்கான குரலை முன்மொழிபவர்களாக பார்ப்போம், சமூக நீதிக்கான போராளிகளாக நாம் அவர்களை பார்ப்போம். இறையாண்மை மிக்க இந்த இந்திய நாட்டில் அந்த இறையாண்மையில் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை எவனும் மறுக்க கூடாதுன்ற உரிமை குரலை எழுப்புகின்ற போராளிகளாக நாம் அவங்கள பார்ப்போம். ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்களாக நாம் அவங்கள பார்ப்போம். சமத்துவவாதிகளாக நாம் அவங்கள பார்ப்போம். சகோதரர்களாக நாம் அவங்கள பார்ப்போம். ஒருபோதும் அவங்க மதவாதியாக நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பேசுகிறத எடுத்து பார்த்தா, அல்லது நானே கலந்துகிட்ட மாலை முரசு மக்கள் மேடை விவாத அரங்கத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் இன்பதுரை பேசினதை பாருங்க. 4 இஸ்லாமிய கட்சியை வைத்துக்கொண்டு மதவாத கட்சி என்று எங்களை சொல்லுகிறீர்களா? அதாவது இஸ்லாமிய கட்சிகளை மதவாத கட்சின்றாருங்க அதிமுக காரரு. எடப்பாடியை தான் பேசுறாரு, ஏடிஎம்கே அதைத்தான் பேசுது. அப்ப திமுகவுடன் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் மதவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். இந்தியா முழுக்க பாஜக என்ன அஜெண்டா பிளான் பண்ணுது? இது ஒரு பெரிய பிக்சர். பாஜக, அதிமுக, தாவேகா 3ஆ ஸ்பிளிட் பண்ணுங்க. பாஜக இந்தியா முழுக்க என்ன செய்து? இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லையா? உங்கள் வேலை வாய்ப்பை இஸ்லாமியர்கள் பறித்துக் கொள்ளுகிறார்கள். இந்தியாவில் உங்கள்கிட்ட வேலையின்மை பிரச்சனையை தாண்டி வேற ஏதாவது வறுமை பிரச்சனை இருக்கா? உங்கள் எருவு மாட்டை இவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஊடுருவல்காரர்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் பறித்து கொள்வார்கள். இது பாஜக செட் பண்றது. விச் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முஸ்லீம் தான் எதிரின்னு இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரிக்கின்ற ஒரு கொடுங்கோன்மை நாசிச பாசிச வேலையை பாஜக செய்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி நேரடியாக பேசினா அம்பலப்பட்டுன்றதுனால இஸ்லாமிய கட்சிகள் மதவாத கட்சிகள் அப்படின்னு அதிமுக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப எனிமி வித்தின்றத நேரடியா முஸ்லீமை சொன்னா மாட்டி போன்றதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா மூலமாக உங்கள் எதிரி திமுகன்னு சித்தரிப்பது. இதுல என்ன கனெக்ஷன் பாக்குறீங்களா? அதிமுகவும் தாவேகாவும் சமீபத்தில் எப்பயாச்சும் இந்த எலெக்ஷன் அறிவித்ததற்கு பிறகு இந்த களத்தில் இறங்கினதுல இருந்து, வேட்பாளர் அறிவிச்சதுல இருந்து எங்கேயாவது இஸ்லாமியரை பாதுகாப்பது பற்றி பேசியிருக்கிறார்களா? இஸ்லாமியர்களின் சமத்துவ உரிமை பற்றி பேசியிருக்கிறார்களா? வக்ஃபு வாரிய மசோதா பற்றி பேசியிருக்கிறார்களா? எதையுமே பேசல. ஏன் பேசல? மௌனமாக இருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் என்னன்னா,
இஸ்லாமியர்களை ஆதரிக்கக்கூடிய திமுக தமிழர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்றது. நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலே எடுத்து பாருங்க, இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். வேற எந்த தேர்தல் இது நடக்கல, இந்த தேர்தல் நடந்திருக்கு. ஐயுஎம்எல் திமுக ஆதரவு, தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி திமுக ஆதரவு, மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக ஆதரவு, எஸ்டிபிஐ திமுக ஆதரவு, இன்னும் பல்வேறு அமைப்புகள், தேர்தல் அரசியல் இல்லாத இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆகிய திமுக கூட்டணிக்கு ஆதரவு. இவர்கள் அத்தனை பேரும் இங்கு வந்த காரணத்தால் இவர்களை எப்படியாவது டிஸ்கிரெடிட் பண்ணணுன்றதுக்காக பாஜக ஒரு பக்கம் இஸ்லாமியர் எதிரின்னு சித்தரிக்கும், எடப்பாடி ஒரு பக்கம் பழனி முருகன் கோயிலில் பஞ்சாயத்துன்னு ஆரம்பிப்பாரு, திமுகவிடம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை மதவாத கட்சிகள் பாரு, இங்க விஜய் திமுக நம்முடைய எதிரிம்பாரு. இதை ஒட்டுமொத்த நரேட்டிவா கொண்டு போய் சங்கிகள் என்னவா சேர்ப்பாங்கன்னா, இஸ்லாமியர்கள் திமுக காரர்கள் இந்தியாவின் எதிரிகள் அப்படின்னு மொத்தமா நரேஷனை செட் பண்றதுக்கு 2 பார்ட்டா வேலை பார்க்கறாங்க. இந்தியா முழுக்க ஒரே ஆள் எல்லா அஜெண்டாவையும் பண்ணிடுறான், ஆனா தமிழ்நாட்டில் பண்ண முடியலன்றதுனால 2ஆ பிரிச்சு வச்சு ஏடிஎம்கே மூலமா இஸ்லாமிய வெறுப்பையும், தாவேகா இஸ்லாமிய நிலைப்பாட்டில் எதையுமே வாயை திறக்காம, திருப்பரங்குன்ற விஷயத்துல வாயை திறக்காம திமுக எதிரின்னு சொல்றதுலையும் 2ஐயும் ஒன்னா சேர்த்து சங்கிகள் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம சொன்ன பி டீம் என்ற ஃபார்முலா. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஏ டீம்ல போய் சேர்ந்துட்டாரு. வெளியில சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக தாவேகா இறக்கி விடப்பட்டிருக்கிறது. இதுதான் இவர்களுடைய அஜெண்டா. இதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதை நோக்கித்தான் இவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள். தமிழர்கள் உஷாராக இருக்க வேண்டும், தமிழர்கள் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை தெளிவாக அடையாளப்படுத்தி வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.